கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, அதாவது மாதத்தின் துவக்கம் இல்லையா? இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வேதத்தில் கட்டப்படுவாய், கட்டுகிறாய், அதாவது தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இந்த மாதம் உங்களை என் தேவன் உயர்த்துகிற மாதம். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், தேவன் இந்த மாதம் எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவார், என்னை உயர்த்துவார், என் பிள்ளைகளை உயர்த்துவார், என் கணவரை உயர்த்துவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் நான் வளருவேன், கிறிஸ்துவுக்குள் நான் வளருவேன், கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிறவளை கொடியாய் படருகிறவளாக பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பேன் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கையிட்டுக் கொண்டே என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவனமாக நாம் பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறியவர்களாகிய உங்களை என்னையும், அதாவது புழுதி என்று சொன்னால் அல்லையா, புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து, புழுதி குப்பை என்று சொன்னால் ஆங்கில வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அது ஆஷ் ஹீப் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் அது துக்கம் என்று சொல்லப்படுது. சாம்பல் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். இன்றைக்கும் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் பிரகாசிப்பிக்கிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவனை குடியில் தூக்கி போட்டார்கள். அங்கே அவன் குப்பையிலும் புழுதியிலும் மண்ணிலும் சேற்றிலும் கிடந்தான். அவன் துக்கம் நிறைந்தவனாக காணப்பட்டான். கடைசியில் யோசேப்பை கொண்டு போய் என் தேவனாகிய கர்த்தர் எங்கே கொண்டு வைத்தார் இல்லையா? பார்வோனுடைய அரண்மனையில் வைத்து அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி, யார் குப்பையில தூக்கி போட்டாங்களோ, யார் புழுதியில தூக்கி போட்டார்களோ அவர்களை போஷிக்கும்படியாக, அவருடைய தகப்பனையும் சகோதரர்களையும் போஷிக்கும்படியாக யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் கையை பலப்படுத்தினார். இந்த மாதம் அதே போலதாங்க. உங்களை யாரெல்லாம் வேண்டாம் என்று தள்ளினார்களோ, உங்களால முடியாது என்று சொல்லி உங்களை கைவிட்டார்களோ, எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க சிறுமியும் எளிமையுமானவர்கள் என்று சொல்லி உங்களை கைவிட்டிருக்கலாம், தள்ளிவிட்டிருக்கலாம், வெறுத்திருக்கலாம், உதித்திருக்கலாம், உங்களை திருமணங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு குழந்தைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்க கூடாதபடி உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்களாக இருக்கலாம். வியாதி பலவீனம் படுக்கையில் இருந்த உங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் தொட்டு சுகப்படுத்தி உங்களை அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மட்டுமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வருவீர்கள். பிரியமானவர்களே, அடுத்து 2ஆவதாக, இப்பொழுது மேலே சிறியவனை எளிமையும் உயர்த்துகிறார். அதே நேரம் இதற்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், வேதத்தில் பெருமையானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கீழே தள்ளுகிறார். சொல்லுங்க, பெருமையானவனே கர்த்தர் கீழே தள்ளுகிறார். பெருமையோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு மேலாக இப்ப இருந்து கொண்டிருப்பாங்க, உங்களை விட உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, எல்லா விதத்திலும் ஆஸ்தியிலும் அந்தஸ்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்து இருப்பாங்க. அவர்களுக்குள் பெருமை நாவி வந்துவிட்டால் அவர்களை தேவன் கீழே தள்ளுகிறார். நாம் வேதகத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக இங்கு நேபுகாத்நேச்சரை சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சரோ என்று சொன்னால் அவனுக்கு தேவன் ராஜ்யபாரத்தை கொடுத்திருந்தார். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், அந்த ராஜ்யபாரம் இதெல்லாம் என்னாலதான் ஆனது என்று சொல்லி அவன் சொல்கிறேன், இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்கிறார். அவன் கட்டினது, அவன் செய்தது, அவனோட புத்தி, அவனோட மகிமைக்காக அவன் செய்தான் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுதே அங்கிருந்து தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த வார்த்தை ராஜான் வாயில் இருக்கும் போதே, இன்றைக்கு பெருமையாய் நினைச்சா கூட உங்களை தேவனாகிய கர்த்தர் கீழே விழ தள்ளி விடுவார். நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்குள் ஏதாவது ஒரு காரியம் பெருமையா வந்து விட்டது என்று சொன்னார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் முன்னிவிட்டு நீங்கிட்டு என்று சொல்லி இருதயத்தில் நினைத்தான். வாயில் இருக்கும்போது வெளியே கூட அந்த வார்த்தை வரவில்லை. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் அவர் தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் உள்ளிருந்தும் அவர் அறிகிறவராயிருக்கபடினால் பெருமை எல்லோருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்களேன், அவன் அங்கிருந்து என்ன சொல்ற, இப்படியே உன்னதமானவர் மனுஷன் ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்குனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினார். தேவன் சொல்லுகிறார் இல்லையா? அவன் பெருமைப்பட்டவன தேவன் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ
அதெல்லாம் தேவனுக்கென்று 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 தேவன் கொடுத்தார். என்ன புத்தி இல்லை, என்னோட ஞானம் இல்லை, என்னோட சுய பலம் இல்லை, என்னோட பலன் அல்ல நான் இதெல்லாம் செய்தது, நான் இங்கே வந்து நிற்பது என்னோட பலன் அல்ல, நான் அல்ல, இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் தான் எனக்காக எவற்றையும் செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். பெருமைப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பாருங்கள். அதற்கு பிறகு நேபுகாத்து நேச்சரோ அவன் என்ன செய்கிறார், நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை, அவருடைய ராஜ்யம் தான் பரலோக சித்தத்தின்படி பூமியில் நடக்கிறது. தேவன் பரலோகத்தில் இன்றைக்கு சிறுமி மெலிமான உங்களை உயர்த்தி விட சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களை அவர் உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பாருங்க. ராஜாவாகும் பிரபுவா இருக்கிறவர், அதிகாரிகள் பதவிகள் இருக்கிறவங்க, உயர்ந்து இருக்கிறவங்க, பெரிய ஆள்கூட்டம் உள்ளவர்கள் எல்லாம் பெருமை கொண்டார்கள் என்று சொன்ன அவர்கள் கீழத்துல ஒரு நிமிஷம் போதும். ஆனா கீழே கிடக்கிற உங்களை தூக்கி வைக்க என் தேவனாகி கர்த்தர் ஒரு செகண்ட் போதுங்க. தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு எப்பொழுதும் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அவரே கனப்படுத்தி, அவரே மகிமைப்படுத்தி, அவரே புகழ்ந்து, அவரே ஆராதித்து எல்லா துதிக்கான மகிமை பாத்துறது தேவன் ஒருவரே. நான் இம்மட்டும் வந்து இந்த இடத்துல நிற்பதற்கு காரணம் என் தேவன் தான். நான் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் இந்த நாளில் இங்க வந்து ஆலயத்தில் நிற்கிறேனா, இல்ல நான் வந்து என் வேலைக்கு போயிருக்கிறேனா, இல்ல என் பிள்ளைகள் என் பாப்பா ஒரு பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறேனா, எனக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்தாரு இதை பெற்றெடுத்தேனா, இல்ல எங்களுக்கு இவ்வளவு ஆஸ்திகள் சொத்து சுகங்கள் இருக்கு, இது எல்லாம் என் தேவனால் பெற்றோம், என் தேவன் தந்தார், என் தேவன் தந்தார், இப்படிப்பட்ட நண்பர்களை நல்ல மனிதர்களை சம்பாதித்திருக்கிற தேவன் தந்தார் என்று சொல்லி அவரே கனப்படுத்தி மகிமைப்படுத்துவீர்களா. இன்றைக்கு என் தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்துவா. பிரபுக்களோடு தேவன் உட்கார வைக்கிறவராயிருக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனாக கர்த்தராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களிடத்தில் ஏதாவது பெருமையுள்ள காரியங்கள் இருந்தால் அவைகளை வேரோடு பிடுங்கி போட்டு விடுங்கள். தேவன் உங்களை புழுதியிலும் குப்பையிலும், அதாவது துக்கத்தில் இருக்கிறவர்கள், புழுதி குப்பை என்று சொன்னால் துக்கம், துக்கத்தோடு இருக்கிற உங்களை என் தேவன் ஆறுதல் படுத்துகிறார். அதான் ஏசப்பா புதிய பாட்டு சொல்லிருக்கிறாங்க, வருத்தப்பட்டு பார சுக நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்த்து சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர் ரத்தம் சிந்தி பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், உலகம் தராத அந்த சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் எல்லைகளிலும் போகிற வருகிற இடங்களும் சமாதானத்தை அவர் கட்டவிழ்த்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் சமாதானத்தின் மாதம், துக்கம் நீங்கி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன், ஆமேன்.